ஹாய் வீவர்ஸ், சென்னை மண்ணடி அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட் பாரிஸ் போகிறவங்க எல்லாருமே இந்த சின்ன கடையை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா, கடை சின்னது தான், டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. இருக்கைகள் வந்துட்டு ஒரு 10 கூட இருக்காது. ஆனால் நின்றுட்டு வாங்கிட்டு போகிறவங்க ஜாஸ்தி. டேக்அவே நிறைய ஜாஸ்தி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் திரும்பிய பக்கம் எல்லாமே இட்லி, தோசை, பிரியாணி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த ஃபுல்கா, இந்த தால் ஃப்ரை, உருளைக்கிழங்கு, பட்டாணி ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைலில் 40 ரூபாயில் ஆரம்பித்து 150 வரைக்கும் வகை வகையான வந்துட்டு நமக்கு ஃபுட்டு கிடைக்கும். அதுவும் சுட 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 செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிற கிரேட்டு. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த சாட் ஜோனுக்கு வந்து ஒரு கிரேஸ்ஃபுல் ஃபேனுன்னு சொன்னால் அதில் வார்த்தைகளே கிடையாது. பாருங்கள், எந்த மாதிரி சுட சுட பட்டாணி, உருளைக்கிழங்கு, பன்னீர் மசாலா, அந்த ஃபுல்கா, அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஸ்டைலில் ஆரம்பிக்குது. 40 ரூபாயில் ஆரம்பித்து 150 வரைக்கும் வெரைட்டியாக சாப்பிடணும் சொல்லி யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ ப்ளீஸ் விசிட் சாட் ஜோன். நான் சொல்கிறேன், உண்மையிலே வந்துட்டு இது வீடியோ நீங்கள் பார்க்கணும், வீடியோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணணும், எனக்கு கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றதுக்காக இல்லை. இருக்கிற உண்மையாகவே சொல்கிறேன். இந்த கடையில் நான் 2-3 வாட்டி நான் சாப்பிட்ருக்குறேன். எப்போல்லாம் நான் முன்னாடி போவேனோ இந்த கடையை மிஸ் பண்ணவே மாட்டேன். இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இங்கே பெரிய ஃபேன் பேஸ்னால் நம்பவே முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ரொட்டி சொல்கிறாங்களே, இதுக்கு பேர் வந்து ஃபுல்கா. அப்படியே மடித்து சாப்பிட்லாம். கர்ச்சீப் மாதிரி ஃபோல்ட் பண்ணியே சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு 4-5 விதமான சைட் டிஷ் வந்து வச்சுருக்காங்க. ஜென்ரலாக ஒரு வெரைட்டி இருக்குது, அது 40-50 முடிஞ்சிடும். எந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் சப்ஜி வேணுமோ, குழம்பு வேணுமோ, நார்த் இந்தியன் தாலியில் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், 4 ஃபுல்கா வச்சுருக்குறாங்க, ஒரு பருப்பு, ஒரு சட்னி, ஒரு உருளைக்கிழங்கு. இது வந்து 40 ரூபா, 50 ரூபா. ஆனால் இதே வித்தியாசமானது வந்துன்னா, இது வந்து பருப்பு தால் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. தனியாக உருளைக்கிழங்கு, பட்டாணி பீஸ் போட்டு வந்தது ஒரு மசாலா, பன்னீர் ஒரு மசாலா, அதுக்கப்புறம் வந்து கோபி மசாலா சொல்லிட்டு விதவிதமாக இருக்குது. இது கூட அரிசி சாதமும் இருக்கிற ஒரு பிளேட் கூட இருக்குது. நார்த் இண்டியன்ஸ் வந்துட்டு இது கூட ஒரு அரிசி கொஞ்சம் சாதத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்ம மக்கள் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போகிறது என்னென்னா, இந்த ரொட்டியும் சப்ஜியும் தான் விதமாக வாங்கி போயிட்டு பெரிய பெரிய ஆஃபீஸருக்கு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த ஆஃபீஸருக்கு நாக்கில் எப்போல்லாம் ஜொல்லு ஒழியுமோ சொல்லவே முடியாது. மக்கள் வந்துட்டு பெரிய பெரிய ஆஃபீஸர்கிட்டேருந்து தப்பிச்சிக்கணுன்னா இந்த ஹோட்டலை காட்டி இங்கே இருக்கிற ஃபுட்டை கொடுத்துட்டு பாருங்கள், பட்டாணி மசாலா, பருப்பு மசாலா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த ரொட்டியை வந்து பார்த்தாலே பரவசம். சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் சின்ன கடை, ஒரு 10 பேர் தான் உக்காந்துருக்கலாம். பட் பார்சல் டேக்அவே வந்து ஜாஸ்தி. நின்று வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க மக்கள். அதுவும் இல்லை, க்ரௌடட் ஏரியா தானே. அந்த க்ரௌடட் ஏரியாவில் இந்த மாதிரி ஜோனில் எல்லாருமே இளைஞர்கள் தான். எல்லாமே பீகார், ஒரிசாவில் சேர்ந்தவங்க தான். இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான பன்னீர் மசாலா. இது முன்னாடி வந்து உருளைக்கிழங்கு மசாலா, இது பருப்பு மசாலா. இது பாருங்கள், பார்சல் ரெடி ஆகுது பாருங்கள். எல்லாமே சுட சுட இருக்கும் சார். அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு நாளைக்கு இந்த பிரியாணி, இட்லி, தோசையை சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டலுக்கு சாட் ஜோனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா திரும்ப உங்கள் சாட் ஜோன் உங்களை கூப்பிடும். இது பாருங்கள், ஒரு வடக்கன்ஸ் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்மள மாதிரி சாப்பிட்றாங்க. ஒரு அப்பளம் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஒரு கிண்ணத்தில் சாதம் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் உள்ள 10 பேர் நின்றுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. வெளியில் நின்று தான் சாப்பிட முடியும். இந்த அளவுக்கு கிரேஸ்ஃபுல்லானது. இப்போ அவங்க செய்ய போகிறது என்னென்னா, உருளைக்கிழங்கு, இதுக்கு பேர் வந்துட்டு ஆலு பரோட்டா. இதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சு இதை வந்து பரோட்டாவாக செஞ்சு கொடுப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, கிரேஸ்ஃபுல்லானது. இதுக்கு அடிமைனா அந்த மாதிரி ஒரு அடிமை. இந்த ஹோட்டலுக்கு நான் எப்போல்லாம் போகிறேனோ
ஆலு பரோட்டா தான் வாங்கி சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. நாங்கள் போகிறப்பயே கேட்பேன், இப்போ நீங்கள் பண்ணுவீங்களா? கொஞ்சம் லேட் ஆகுமா? இல்லை பண்ணி தரேன் சார் சொன்னாக்கா உக்காந்து சாப்பிட்டு வருவேன். இது என்னோடய ஃபேவரெட்டு. உள்ளே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்துருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கு தேவையானது அவங்க சாப்பிட்றாங்க. இந்த மீன்வைல் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போட்டுகிட்டே இருக்கிறேன். என்னோடது மொபைலில் தான் நான் எடுப்பேன். அதனால உக்காந்து சாப்பிட்றப்போ எடுக்க முடியாது. இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக 4 மக்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணது. நான் வந்து 23 வருஷமாக இந்த சோஷியல் ஒர்க் பண்ணி 150 சில்ட்ரன் சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரனை கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் என்னால் ஒரு பாலமாக இருந்திருக்க முடியுது. திரும்பவும் நான் இது செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணது. மக்களாகி நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். என்னுடைய காளான் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. வாங்க. இது சாப்பிட்றப்பே பார்த்தீங்கன்னா எச்சில் ஊறும். அதை பார்க்குறப்பே அந்த சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இவங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்டலி டிஃப்ரெண்ட். அது என்னன்றது சொல்லவே மாட்டேன்றாங்க. பட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி. இங்கே இருக்கிற சப்ளையர் இதை ரெடி பண்ணுறவங்க எல்லாருமே 20-25க்குள்ளே தான் இருப்பாங்களே. இந்த யங் ஏஜில் படிப்பறிவு அவ்வளோ கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கைத்தொழிலை கற்றுட்டு பீகார்லேருந்து ஒரிசாலேருந்து வந்துட்டு யாருமே இல்லாமல் எப்படி தான் இந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல. பிஸ்னஸ் அள்ளுது. பாருங்கள், கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே வந்துட்டு இந்த ஆலு பரோட்டாவுக்கு தான் அந்த கிரேவி. என்ன மாதிரியே வந்துட்டு 2 ஆஃபீஸர் வந்து இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சவுத் இண்டியன் நம்மள மாதிரி தான். ஸோ அவங்க ஸ்டாஃப் வாங்கிட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் இஸ் பியூர் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனே கிடையாது. எல்லாமே வந்து சார் சுட 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 தான் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாமே ரெடிமேடாக வச்சுருப்பாங்க, போனவொடனே எடுத்து கொடுப்பாங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி சந்தோஷமாக சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்ற ஒரு பைட்டுக்கும் வந்துட்டு உங்கள் மனசை சொல்லும் இது வர்த் வாயிலுன்னு. இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் வந்துட்டு பணம் எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காது. ஆனால் இந்த ஆத்ம திருப்தி, சாப்பிட்ட ஒரு ருசி, ஆஹா இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேன்ருப்பாங்க. மக்களாகி நீங்கள் எல்லாருமே அடிக்கடி இந்த காணொலி பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா இந்த காணொலி பார்க்குறவங்க என்னோட இதுவாச்சுன்னா 2-3 குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதனால் திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, உண்மை பேசணும். அதனால் தப்பே கிடையாது. மக்களாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் கொடுங்க. இதன் மூலிமா நமக்கு கண்ணுக்கு தெரியாத 2-3 குழந்தைங்களுக்கு படிப்பறிவு கற்றுக் கொடுப்போம். ரொம்பவும் வளரணும், அடுத்தவங்கள வளர விடணும். இதுதான் என்னோடய ஆசை. நீங்கள் என்றைக்காச்சும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருக்குறீங்களா இல்லையான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா மறக்காமல் இந்த பண்ணடியில் இருக்கிற அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சாட் ஜோனுக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காணொலி போட்டது எல்லாமே உண்மைன்னு நீங்கள் சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 2வது, இங்கே போய் நான் சாப்பிட்டேன், அந்த காணொலியில் சொன்னது அத்தனையுமே உண்மைன்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தம் வேறு எதுவுமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டலை தான் தேடி கண்டுபிடிச்சி நான் வீடியோ போடுவேன். நன்றி, வணக்கம். மீண்டும்